கொடுக்கும் பாருங்களேன். சென்டரா அப்படி ஸ்டாலின் மட்டும் நிப்பாப்புல, உதயம் மட்டும் தான் நிப்பாப்புல. சைட்ல இருக்கிறவங்க அப்படி தள்ளி இந்த நெரிச்சிக்கிட்டு உதச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அப்படி தள்ளி தள்ளி நின்றுவாங்க. கேப், ஃப்ரீ கேப் இருக்கணும். என்னன்னா பக்கத்துல நெருங்கி வரும்னா கூட கொஞ்சம், அதுதான் இந்த ரெஸ்பெக்டை காட்டுறது, மரியாதையை காட்டுறது. இங்க எடப்பாடியை போட்டு நெருக்குவாங்க, போட்டு இந்த சுத்தி இருக்கிற அமைச்சர்கள் இந்த முன்னாள் இந்த பாருங்களேன், அந்த பேர் என்ன, ஒரு அமைச்சர், அதிமுக அமைச்சர், பட்டன் சரியா அமுத்த முடியாம வேற ஏதோ ஒரு பட்டனை போய் அமுத்தி நேத்து பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஆயிடுச்சு. அவரு தான் நேத்து மேடையில உட்காந்து தூங்குனாரு. முடியலன்னா விட்டுருணும். விடுங்க, அவங்க ஒரு அடிமை ஆச்சு. இல்ல அவங்க இல்ல என்ன பண்ண நான் முடியும்? அப்படி நான் இப்படி திமுக அதிமுக, நீங்க அதிமுக பேர் சொன்னீங்கன்னா அப்புறம் இந்த பக்கம் திமுக பக்கம் போயிடும். திமுக சப்போர்ட்டரா நீ அப்படின்னு வந்து பூசிடுவாங்க. அப்படி எடுக்காதீங்க, ஸ்டாண்டுக்கு அப்படி போகாது. அப்படிதான் இல்ல, ஒரு தலைமைனா ஒரு ஸ்ட்ராங், ஒரு லீடருக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும்ல. கேப்பபிலிட்டி இல்லைன்னா கேப்பபிலிட்டி என்ன ரெண்டு பண்றது? பேருக்குமே இருக்கு. இப்ப இப்ப இன்னைக்கு எடப்பாடியை வந்து இன்ன வரைக்கும், போன தடவை அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அதோட கண்டினியூஷன். இப்ப ஃப்ரெஷ்ஷா இப்ப சட்டமன்றத்துல இப்ப போட்டிடுறாப்புல. இப்ப எத்தனை தொகுதி ஜெயிக்கிறாங்க, கூட்டணி கட்சிகளோட எத்தனை தொகுதி ஜெயிக்கிறாங்கன்ற அதை நம்ம பார்க்கணும். அது இதுதான் இந்த எலெக்ஷன் தான் எடப்பாடியோட பல்ஸ் என்னன்றது இந்த எலெக்ஷன் தான் பார்க்க முடியும். ஃபுல் பவர், வில் பவர் என்னன்றது இதுல தான் பார்க்க முடியும். எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாப்புல, 70க்கு மேல போதா, இல்ல 80க்கு மேல போதா, இல்ல நெக் டு நெக் போதா, ரெண்டுத்துக்கும் திமுக அதிமுக நெக் டு நெக் போதா அப்படின்றது ஒரு ஒரு கேள்வி வரும். இதுக்கு நடுவில் நாம் தமிழர், அப்புறம் இங்க விஜய், இவங்கெல்லாம் எவ்வளவு எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க அப்படின்றது அது ஒரு பெரிய கவனிப்பு, கண்டிப்பா கவனிப்பு இருக்கப்படும். அது வந்து இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய தேர்தல் பிரச்சனை. அதான் சொன்னேன்ல, நான் பிரச்சாரம் பண்ணும் போதே நான் சொன்ன ஒரு மேட்ரு, இங்க பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் வண்டில இருந்து கீழே இறங்குறது இல்ல, தெரு தெருவா சுத்துறது இல்ல, வேட்பாளர்களே மதிய நேரத்துல போய் படுத்துக்கிறாங்க. இது எல்லா கட்சியிலையும் நடக்குதுன்னு நான் அப்பயே ஸ்பேஸ்லயே சொல்லிட்டு இருந்தேன். இது தப்பு. இந்த மழை வெயில் இதெல்லாம் பார்க்க கூடாது, இறங்கி நட உழ. இந்த 10 நாள் உழைக்க மாட்டியா மக்களுக்கு? 10 நாள் வண்டில இருந்து இறங்க மாட்டியா? வேட்பாளர்கள் எல்லாம் வாய முடிக்கிறானுங்க. எப்ப தான் கட்சி தலைவர் எங்க ஊருக்கு, தான் மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு வராங்களோ அப்போ மட்டும் ஒரு 2 நாள் முன்னாடி வண்டி அப்படியே தெரு தெருவா அப்படி சுத்துற மாதிரி ஒரு ஆக்டிங். அப்புறம் கட்சி தலைவர் வந்தோடனே அவங்க அவர் பக்கத்துல போய் வணக்கம் வச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறது. இது யாராவது எடுத்து சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன், கேட்கல. வெயிலும் மழை வெயில் இதெல்லாம் பார்க்காம உழைக்கணும். இந்த 10 நாள் மக்கள், அவன் எங்க திரும்பினாலும் நீ அவன் கண்ணு முன்னாடி நிக்கணும். நீ அவன் எங்க திரும்பினாலும் உன் பேனர் அவன் கண்ணு முன்னாடி பார்க்கணும். அதான் அரசியல். 10 நாள் நீ பண்ற கேன்வாஸ்ல தான் அவன் மனசு மாறணும், அவன் மனசு கரையணும். இன்னைக்கு இருக்கிற சாதாரண நாம, நீங்க நானு இங்க இருக்கிற நாம, பக்கத்து வீட்டுவங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட டிவி கேக்கு ஓட்டு போடும் தெரிஞ்சவன கேன்வாஸ் பண்ணி மாத்தி போட வைக்கல. 10 நிமிஷம் பேசுறதுக்கே இவன் டைகார்டு, இவன் தலைவர் ஃபேனு, அவனே மைண்ட் மாறிட்டான். போன் பண்ணி 10 நிமிஷம் தான் பேசுறேன் ப்ரோ, அதெல்லாம் என் மைண்ட் மாத்த நீங்க பாக்குறீங்க, என் மனசு மாறாது, போடா என்ன. ரஜினி ஃபேன்ஸ் டீம் யாருன்னு தெரியல, அவன் தேவையெல்லாம் போட்டு ஒரு ட்விட்டர் போட்டு விட்டு யாரு ரஜினி ஃபேன்ஸ் டீம் தற்கொலைகளுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு ஐடி இருக்கு, 2 பேர் இருக்கிறேன். இன்னொரு ஐடி ஒன்று பேர் மறந்து போச்சு. ஒரு ஆளு பிஜேபி சப்போர்டர், இன்னொரு ஆளு திமுக சப்போர்டர். இவங்க 2 பேருக்கும் டிஎல்ல சண்டை நடக்கும் மாத்தி மாத்தி. நான் 2 பேருமே ஃபாலோ பண்ணி வச்சிருந்தேன். இந்த ஆளு பிஜேபிக்கு முட்டு கொடுத்தா இந்த அது 3000 சொச்ச ஃபாலோவர், இது 10,000 சொச்ச ஃபாலோவர். இதுக்கு முன்னாடி 7,000 ஃபாலோவர் இருந்தது. இது என்ன பண்ணுச்சுன்னா, நான் வந்து திமுக பிஜேபி சப்போர்டர். இப்போ அந்த ரஜினி ஃபேன்ஸ் டீம்ன்றது இட்ஸ் அ பியூர் பிஜேபி சப்போர்டர், பக்கா பிஜேபி சப்போர்டர். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு இதுக்கு ஆப்போசிட்டா, அது பக்கா திமுக சப்போர்ட். இது ரெண்டும் மாத்தி மாத்தி இதுக்குள்ள சண்டை போட்டுக்கும். 2021 நான் பார்த்தேன். நம்ம ரெண்டுத்துக்கும் பொது அப்படின்றனால என்ன பண்றேன்னா, நான் அவன் ட்வீட்டையும் லைக் அடி தட்டுவேன், இவன் ட்வீட்டையும் லைக் அடி தட்டி நான் அப்படியே விட்டேன். அது வரைக்கும் ஓகே, நீ பிஜேபியா இருந்துட்டு போ, நீ திமுக சப்போர்ட்டரா இருந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா நீ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல, அப்பதான் உனக்கு எரி மிதிச்சேன், அப்பதான் உன்னை எரி மிதிப்பேன். நீ திமுக சப்போர்ட்றாரு, அதிமுக சப்போர்ட்றாரு, பிஜேபி சப்போர்ட்றாரு, காங்கிரஸ் சப்போர்ட்றாரு, ஏன் நீ நாம் தமிழ் சப்போர்ட்டரா கூட இரு, கம்யூனிஸ்டா கூட இரு, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நீ ரஜினி டிபி வச்சுக்கிட்டு நீ எந்த கட்சிக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ண, எனக்கு பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா விஜய்க்கு நீ சப்போர்ட் பண்ணினா, ரஜினி டிபி வச்சு நீ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணினா, மக்களையும் நான் அடிக்கதான் செய்வேன். கண்டிப்பா ரஜினி ரசிகன் மட்டும் இல்ல, அது ஏகே அவங்க ரசிகன் யாரா பஞ்சாயத்து, இருந்தாலும் அது சரி, அஜித் விஜய்க்கு ஃபேன்ஸ் மட்டும் ஓட்டு போட பஞ்சாயத்து, மாட்டாங்க. அதுக்குள்ள எல்லா நான் கட்சிகளும் ஓட்டு போடுவாங்க. டிஎம்கே வர்க்க, என்டிகே வர்க்க அது சரி. அஜித் ஃபேன்ஸ் பஞ்சாயத்து, அதுக்குள்ள நான் வருவேன். தனிப்பட்ட விருப்பம் அவங்க எந்த கட்சி வேணா ஓட்டு போடுறது தப்பு கிடையாது. ஆனா டிவிக்கு தற்கொலை கூட்டத்துக்கு ஓட்டு போறது, அவனுக்கு கெஞ்சுவானுங்க, காலிக்கில வந்து கெஞ்சுவானுங்க, நண்பா ஓட்டு போடணும்பா, டிவிக்கு ஓட்டு பூத்துல போடணும்பா சொன்னானுங்க. அப்படி ஒரே போட அவங்கள போட்டு முடிச்சிருங்க. கலகபேலி
முதல்ல நம்ம ஒரு சேஃபான இடத்துல நின்றுக்கிட்டு ஒருத்தனை அடிச்சோம்னா நம்ம சேஃப் ஆகும். 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம சேஃபான கிரவுண்ட்ல நம்ம நிக்கணும். அப்படி நின்று அடிச்சோம்னா அது ஓகே. மொசக்குட்டி வருவாப்புல. யார் அவன் மொசக்குட்டிக்கு ஃபேனா இருக்கிறவன்? விஜய் ஃபேனா? சரி, வருவாப்புல மொசக்குட்டி வருவாப்புல. எலெக்ஷன் ரிசல்ட் மார்க்கெட்ல இருந்து திரும்பி வருவாங்க, சினிமா கூட தான் வருவாப்ல. அப்போ இருக்கு. அப்போ எல்லா ரசிகர்களும் போட்டு அடி அடிப்பாப்போ. பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் கூட அடிப்பானுங்க போல விஜய் புக் மார்க் மூஞ்சில. பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவனுக்கு பேசுற பாக்ஸ் பேச்சு ஆஃபீஸ்ல அந்த மாதிரி மார்க்கெட் போயிடும். அவனுங்களுடைய பழைய ட்வீட்ஸ் எல்லாம் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கோட் பண்ணி சொன்னானுங்களே 234 தொகுதியே எங்களுக்கு பத்தாதுரா அப்படின்னானுங்களே. ஸோ கடவுளே, அந்த கொடுமை தான் என்னால தாங்க முடியல. தொகுதி நேமே தெரியாத தற்கொலையா இருப்பானுங்க. அவனுக்கு எப்படி 230? இப்பதான் தொகுதி எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியும் அவனுக்கு. கேட்டா 4 தொகுதி ஜெயிப்பாங்க, 3 தொகுதி ஜெயிப்பாங்கன்னு அவங்களுக்கு சொல்லிட்டு நான் இருக்கானுங்க. மறுபடியும் சொல்றேன், அவங்களுக்கு எய்ம் இங்க ஆட்சியை பிடிக்கிறதோ எதிர்கட்சியோ கிடையாது. அவனுக்கு விஜய் எப்படியோ ஜெயிச்சிடணும் பெரம்பூர்ல. விஜய் ஜெயிச்சிட்டாலே அது போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறானுங்க விஜய் ஃபேன்ஸ். அவனுக்கு புஷி ஆனந்த் ஜெயிக்கணும், இல்லை இவன் ஜெயிக்கணும், அவன் ஜெயிக்கணும், அதெல்லாம் அவனுக்கு எய்ம் இல்லை. அவங்களுக்கு என்னன்னா ஓட்டிங் லெவல்ல வாக்கு சதவீதத்துல நம்ம 2வது இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு தான் அவனுக்கு எய்ம் பண்றான். ஆனா விஜய் கேண்டிடேட்ஸ் மொத்தம் பேர் ஊழல் பண்றவங்க தான் இருக்கானுங்க. அதாவது ரிட்டையர் ஆயிப்பானுங்களே, ஒரு கட்சியில இருந்து ஊழல் பண்ணி வெளியே வந்தவங்க தான் விஜய் கட்சியில ஜாயின் பண்ணிருக்கானுங்க. செங்கோட்டையனா இருக்கட்டும் சரி, நிர்மல் குமாரா இருக்கட்டும் நேற்று சரி. ஒரு ரஜினி ரசிகர் மன்ற தலைவர்னு சொல்லிட்டு அந்த கட்சியில போய் சேர்ந்தாங்க. சார் மைக் வர மாதிரி இருக்கு சார், பிடிங்க சார், எனக்கு அப்படியே தலை சுத்துது சார், சார் எனக்கு என்ன மிரட்டுறாங்க சார், உதைக்கிறாங்க சார், நான் யாருன்னு தெரியுமா, முடியலன்னு சொட்டத்தெல்லாம் நினைக்காத, நான் அப்படி ஒரு ஆளு இப்படி ஒரு ஆளு. ஏய் சார், இல்ல இது இந்த எனக்கு எது ஞாபகம் வந்துச்சுன்னா, விஷால் இந்த நடிகர் சங்கம் இது இருக்கும்போது உண்மை நேர்மை நியாயம் ஜெயித்தது அப்படின்னு ஒன்று பேட்டி ஒன்று கொடுப்பான். எனக்கு அதுதான் எனக்கு மைண்ட்ல வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனை பார்க்குற நீயே நீ ஐப்பில் ஏற்றிக்கிட்டு நீயே அப்படியே பதட்டம். என்ன பல எலெக்ஷனை பார்த்தவனுங்க 2 பேரும் திமுக அதிமுக எம்மா பண்ணியிருப்பானுங்க. அப்படியே அப்படியே ஒரு ஒரு அப்படியே ஒரு பரபரப்பு. இங்கே பார், உன்னை மைக்கு உன்கிட்ட நீட்டுறானுங்கன்னா உன்கிட்ட என்ன கேள்வி கேட்குறான்ற பொறுத்து தான் உன்னை பத்திரிகையில் உன்னை எப்படி பார்க்குறான்னு பொறுத்தே இருக்கு. உன்கிட்ட மைக்கு நீட்டி சார் இவர் கருத்து சொல்லியிருக்காரு, அவர் கருத்து சொல்லியிருக்காரு, உங்க கருத்து என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது அரசியல். அது உன்னை பெரிய ஆளா பத்திரிகையாளர்கள் பார்க்குறான்னு அர்த்தம். அதை விட்டுட்டு சார் என்ன சார் நடந்தது சொல்லுங்க சார் அப்படின்னா, நீ அவனுக்கு முன்னாடி ஆஹா பாலிமர் நம்மளை பேட்டி எடுக்கிறான் அப்படியே நம்ம லைம்லைட்லேயே இருப்போம் அப்படின்னு நினைச்சனா உனக்கு இவ்வளவுதான். இதுக்கு மேல உன்னை அவனை கவனிக்க மாட்டான். பத்திரிகையில தூக்கி போட்டுருவான் உன்னை. அவன் ஃபோக்கஸ் முழுக்க விஜய், மறுபடியும் புஷி ஆனந்த், மறுபடியும் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், இப்படிதான் இதுக்குள்ளதான் சுத்தம். அது தாண்டி வராது. திடீர்னு இந்த அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரிலையும் கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உனக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு முன்னாடி மைக்கு கொண்டு நீட்டுறானா தமிழ்நாடு நம்ம தான் பாக்குது அப்படின்னு நினைச்சுன்னா தப்பு. அவனுக்கு ஒரு 2 நிமிஷம் பைட்டு, உன் பைட்டு அவ்வளவுதான். அந்த பைட்ல உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான், அதை நீ யூஸ் பண்ணிக்கணும். இவனுங்க அந்த மாவட்ட செயலாளர்கள், டிவிகே கட்சியில இருக்கிற மாவட்ட செயலர் எல்லாம் இப்ப சீட்டு கிடைக்காதவன்லாம் உண்மையில என்ன வேண்டிப்பா நான் சொல்லவா, இவன் எப்படியா தோத்துடணும். அவன் கட்சியிலேயே அவனுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டான். ஏன்னா எனக்கு சீட்டு கொடுக்கல, நான் செலவு பண்ணியிருக்கிறேன்ல, நீ எனக்கு கொடுக்கலன்னு போது அப்புறம் என்ன மயிறு போடா மயிறுன்ட்டு போயிடுவான். எல்லாம் சொல்றானுங்கல்ல. இப்ப என்ன டிவிகே கட்சியில இந்த 3 வருஷமா உழைச்சவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கான் இல்ல, திடீர்னு எவனையோ கொண்டு வந்தா கொடுத்துருக்கான். அப்ப இவ்வளவு நாளா உழைச்சவன் கண்டிப்பா டிரைவர் இல்ல, அதான் சொல்றேன், அவர் கூட ஒர்க் பண்ண டிரைவர், உழைச்சவன் அப்புறம் தூத்துக்குடி அதான் நண்பர். சொல்றேன், இத்தனை வருஷமா உழைச்சவன் இருக்கிறான், 3 வருஷமா உழைச்சவன அங்க அவன் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருந்தா ரைட்டு, அவன் ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு 2வது இடத்துல இல்ல ஏதோ ஒரு 3ஆம் இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணக்கு போடலாம். நீ திடீர்னு உள்ளதை கொண்டு வந்து வச்சு அப்படின்னா அங்க உன் கட்சிக்காரனே அங்க உட்காந்து வாக்கு சேகரிச்சு வச்சு அவனுங்களே ஓட்டு போட மாட்டாங்க. இதுல லட்சணத்துல இவர் சீட்டு எம்எல்ஏ சீட்டு ஜெயிப்பான், 10 சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த எட்வின் நேற்று பேசினான், அதை எனக்கு வந்துச்சு, ஏதோ ஒரு நாம் தமிழ் கட்சி எனக்கு டேக் பண்ணி காட்டினாரு. அதுல பாக்குறேன் லாஸ்ட் எண்ட்ல காட்டுமன்னார் கோயில் இருக்கிறான். கடலூர் மாவட்டத்தில் இத்தனை % தான் பதிவாச்சு. பண்ருட்டிலையும் காட்டுமன்னார் கோயிலும் உனக்கு ரூரல் இல்ல, மீதி எல்லாம் அர்பன். சரி, காட்டுமன்னார் கோயில் எத்தனை கிராமம் இருக்கு?
கடலூர் மாவட்டத்துல மொத்தம் எத்தனை கிராமங்கள் இருக்கு? கடலூர் மாவட்டத்துல மொத்தமா எத்தனை கிராமங்கள் இருக்கு? ஏதாவது ஒரு இழவு தெரியுமா? ஒரு இழவும் தெரியாது. இவன் அந்த அவேக்கன்னு சொல்லிட்டு 2 லூசு கூதிங்க இருக்கு. ஓப்பனா சொன்ன லூசு கூதிங்க தான் ரெண்டும். இவன் எதுக்கு என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கான் கூட தெரியல. இவன் எட்வின் இந்த அவேக்கன்னு இந்த ரெண்டும் வந்து இங்கிலீஷ்ல பேசினா மக்கள் வந்து ஏமாந்துருவாங்கன்னு ஒரு ஒரு இது இருக்கு. இந்த இங்கிலீஷ்ல பேசினா மக்கள் ஏமாந்துருவாங்க. திம்பேள் அவேக்கன திம்பேள் உங்க குடுமிய அங்க மட்டும் ஆட்டுங்கோ, போய் இங்க வந்து இங்க மத்தவங்க கிட்ட எல்லாம் குடுமியை ஆட்டாதீங்கோ, குடுமியை கட் பண்ணி விட்டுருவேன், புரிஞ்சுட்டேலா? ஏன் இப்படி சொல்லி நக்கல் பண்றேன்னா, அந்த ஆளு மற்றவங்களை நக்கல் பண்ணி காட்டிட்டு இருப்பான். அந்த ஆளுக்குள்ள ஒரு கேஸ்ட் வெறுப்பு ஒன்று இருக்கு. அதை நான் நோட் பண்ணேன். அதுக்காக தான் அதை நான் சொன்னேன். நீ விதைக்கிறதா நான் விதைப்பேன். ஏன் விஜய் அப்படிதானே பண்ணிட்டு இருக்கான். ஒரு தொகுதியில என்னென்ன கேஸ்ட் என்னென்ன பீப்புள் பார்த்து அந்த கம்யூனிட்டி ஓட்டு போடுவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவனே கேஸ்ட் இருக்குன்னு தெரியும். அந்த ஏரியால அவனுக்கே தெரியும். அவனுக்கே அந்த வந்து ஏரியால கேஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, அப்ப அதுக்கான கேஸ்ட் ஆளுங்களை போட்டா உடனே ஓட்டு போட்டுருங்களா? பெரம்பூர் மக்கள்ல போயிட்டு சரி ஒன்று பண்ணுவோமே, ஏதாவது ஒரு ஃபாதர், பெரிய சர்ச்சு ஃபாதர், அந்த சைடில் ரொம்ப பிரபலமான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சர்ச்சு ஃபாதர் இருப்பாங்க, அவரை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சா உடனே எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? ஓட்டு போதுன்னா மண்டி போடுறான் அவன் எல்லா இடத்துலயும். சாதின்றது ஒரு இடத்துல போய் இந்த மண்டி மக்கள் போடுறான். சாதி பள்ளிவாசல மண்டி பார்ப்பான். போடுறான். இல்ல இல்ல, சர்ச்சில் இந்த மண்டி மக்கள் போடுறான். வந்து சாதி பார்ப்பான். கோயில மண்டி போடுறான். அவன் சாதி பார்ப்பான். எஸ் அப்கோர்ஸ் இங்க பெரும்பாலான மக்கள் சாதி பார்ப்பாங்க. எதுலன்னா தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலையோ, இல்லை தான் பையனை கல்யாணம் பண்றதுலையோ, இல்லை வந்து இந்த மாதிரி விஷயத்துல சாதி பார்ப்பான். ஃபர்ஸ்ட் அது ப்ரையாரிட்டியா பார்ப்பாங்க. ஓகேவா? ரெண்டாவது ஓட்டு போடுறோம் அப்படின் போது அவன் செகண்டரியா தான் சாதி பார்ப்பான். ஃபர்ஸ்ட் அவர் யாரு என்ன ஏது அதை பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் சாதி வரும். இந்த ஆள் என்ன செஞ்சிருக்கிறாப்புல, இவர் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி, இந்த ஆள் சொத்து பத்து என்ன செஞ்சிருக்கிறாப்புல, மக்களுக்கு ஏதாவது நம்ம தொகுதிக்கு நம்ம சாதி சனத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாப்புலையா, சொந்த காசுல. நேற்று எங்க அம்மா ஓட்டு போடும் போதெல்லாம் இதான் நான் கேட்டேன். அம்மா போ ஓட்டு போட போற, யாருக்கு போட போற அப்படின்னு நான் கேட்டேன். நான் வழக்கம் போல இதுக்கு தாண்டா போடுவேன் அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னது, அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன். மைண்ட் செட்டு சொல்றேன், மக்கள் மனநல. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்ல இவனுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு இவங்களே இது என்னன்னா நம்மளை சுத்த விட்டுட்டு கடைசியில் எங்க அம்மா தெளிவா போய் ஓட்டு போட்டு வந்துடும். நம்மளை சுத்த விட்டுரும். நமக்கு தான் ஏதோ அரசியல் தெரியும் நம்ம நினைப்போம், நம்மளே சுத்த விடுவாங்க. அதனால ஒரு சில இதெல்லாம் இருக்குங்க, சில சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஏரியா சாதி கம்யூனிட்டி பேஸ் அதுலலாம் உள்ள பூந்தெல்லாம் நீங்க வந்து அதுல கரைச்சி குடிச்சவன் தான் இவனுக்கு 2 பேரும். திமுக அதிமுக எல்லாம் இந்த சாதி அரசியல்லாம் அதெல்லாம் கரைச்சி குடிச்சவன் தான். இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் மேல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. எனக்கு திமுக அதிமுகவோட ஒர்க் மேல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. பழைய தேர்தல் அந்த 2021 தேர்தலில் அந்த பழைய தேர்தலில் இருந்த அந்த இன்புட் வந்து இதில் கொடுத்தாங்களா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். மே 3 மே 4ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சோம். சொல்லுங்க ப்ரோ. சென்னையில கூட டிஎம்கே ஒரு ஓட்டு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க கொங்கு சைடு அவனுக்கு தான் ஏதோ ஏன்டா நீ மாட நம்புற டேய் நடா நீ. சரி சரி, டிஎம்கேட கோர் ஓட்டு பிரிஞ்சு எங்க போகும்னு நினைக்கிறேன்? அதிமுக இல்ல டிவி கேட்க? ஏடிஎம்கே. உனக்கு உன்னை கேட்டா நீ ஏடிஎம்கேன்ற, அங்க அவனுங்க டிவி காரனுங்க ஸ்பேஸ போட்டு என்ன தான் பேசிட்டு உட்காந்துருக்கானுங்க. டே சென்னையில திமுக ஓட்டை பிரிச்சதே நாம தான்டா, நமக்கு தான்டா பிரிய போகுதுன்னு அவங்க தனி ஒரு உலகத்துல சுத்திட்டு இருக்கிறான். ப்ரோ அவன் மேபி சென்னையில இருக்கிற சொல்லலாம். பட் இங்க கொங்கு சைடுல இந்த டைம் ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு. மித்த இடத்துல ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. பேசு பேசு. அதுதான் கொங்கு சைடு வந்து போல் ஆயிருக்கிறது அதிகம். அதே சமயம் வந்து பார்த்தோம்னா இவங்க பயங்கர ஒர்க்கு கொங்கு சைடு இந்த டைம் தான். இந்த டைம் இங்க மேக்ஸிமம் இவங்க ஒரு 50 சீட்ஸ்ல மினிமம் 50 சீட்ஸ் ஜெயிப்பாங்க. 60 அவுட் ஆஃப் 50. ஆனா மித்த இடத்துல எங்க ஜெயிக்கிறாங்கன்னு தான் பிரச்சனையே உங்களுக்கு. சவுத்து டெல்டா நார்த்ல எங்க பண்றாங்கிறதான் பிரச்சனை. ஏடிஎம்கே பட் கொங்குல யாருமே ஜெயிக்க முடியாதுங்க. டிஎம்கேவே முடியல. இதெல்லாம் சுத்தமா இவங்களுக்குலாம் உருவாது. அது இல்லாம மோஸ்ட்லி இங்க கேஸ்ட் பேஸ்ட் ஓட்டு கொங்குனாலே. அது இல்லாம கிறிஸ்டின் கண்டிப்பா இங்க போட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்க, சென்னை ஏரியா ஓட்டை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது முன்ன புரிஞ்சுக்க. அது திமுகவோட கோட்டை. ஓப்பனாக சொல்லணும், அது ஒரு ஃபேக்ட். அதை எடுத்துக்க. ரெண்டாவது, நியூ ஓட்டர்ஸ் வந்து இந்த பக்கம் பிரியும் போகும், அதிமுக இந்த மாதிரி டிவிக்கு பக்கம் பிரியுமா? சரி ஓகே நான் அதை ஏற்றுக்கிறேன். சரி ஓகே,
ஆனா ஜெயிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து இருக்குமா அப்படின்னா, சரி போன நாடாளுமன்ற தேர்தலில் இவனே சட்டமன்ற தேர்தலும் எடுத்தோம். போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சென்னை பகுதியில் எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்க? 2021 வச்சுப்போம், இல்ல அதுக்கு முன்னாடி போமா கேட்பா? இல்ல நான் சொல்றது சென்னையில தெரியல ப்ரோ. நான் சொல்றது கொங்குல இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் சொல்றேன். இப்பவும் அவன் சொல்றேன் ஏடிஎம்கேல கொங்குல அவன் ஓட்ட பிரிக்கல, இங்க அது நடக்கல. சென்னை சைடு எனக்கு தெரியல டிஎம்கே 4 ஓட்டு தெரிஞ்சதுங்கிறத ஏத்துக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல bro. எனக்கு என்னமோ சென்னை ஓட்டெல்லாம் கொங்கு பெல்ட் ஓட்டு அதிமுக கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அதே மாதிரி சென்னை பெல்ட் வந்து இந்த சைடு திமுக கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, என்னுடைய பார்வை. அது மாறாது. அந்த இது ஒரு கட்டத்துக்கு மேல மாறாதுதான் என் பார்வை. மேபி நியூ கமர்ஸ் வந்து ஏதாவது இளைஞர்கள் ஓட்டு டிவி கேக்கும் சீமானுக்கும் பிரியுமே தவிர, மற்றபடி எனக்கு வந்து அப்படியே பெருசா மேஜரா ஒன்று பெரிய மேஜரா ஒன்று வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லடா. ஆனா சென்னையில ஏன் பிரியும் நான் நினைக்கிறேன்னா, அங்க இந்த கேஸ்ட் பேஸ்ட் ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் கிடையாது. பட் இங்க வந்து கொங்குனாலே அது கேஸ்ட் கம்யூனிட்டி பேஸ்ட், அது எப்பயுமே ஸ்ட்ராங் பேஸ்ட். இவங்க யாருமே வர முடியாது. ஆனா சென்னையில அந்த மாதிரி கிடையாது. எல்லா ஆட்களும் இருக்கிறனால எனக்கு அதுலதான் டவுட் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. போன தடவை திமுகவோட கூட்டணி வந்து சரி, அதிமுக கூட்டணி 156, 14 சீட்டு பிஜேபிக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதி, 234 தொகுதியில் அவங்க போட்டிருக்கிறாங்க. 2021 சொல்றேன் நான். 2021 திமுக கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திட்டணி, திருவள்ளூர், ஏப்பா ஆத்தாரி, கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக்கி நகர், எக்மோர், ராயபுரம், ஹார்பரு, சேப்பாக்கு, 1000 லைட்ஸு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, என்ன தியாகராஜ நகர், மயிலாப்பூர், வேளச்சேரியில் காங்கிரஸ், சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், செரிப்பந்தூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்பூர் விசிகே, செய்யூர் விசிகே, மதுராந்தகம், உதிர்த்தமேரு, காஞ்சிபுரம், அரக்கோணம், சோழிங்கநல்லூர், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆற்காட்டு, வெள்ளூர், ஆணிக்கட்டு, வேலூர் வரைக்கும் வந்துருச்சு. இவ்வளோ இருக்குடா. அவன் அடிச்ச இடத்தெல்லாம் கவனிச்சிக்க. கஷ்டம்டா. சென்னை கோட்டை அது வந்து கஷ்டம். வார்த்தைகளை சொல்றது ஈஸி, அது வந்து செயல்முறையில ரொம்ப கஷ்டம். வேணா செங்கோட்டையனே தேர்டு இல்ல செகண்ட் பிளேஸ் தான் கேள்விப்பட்டேன் நான். புரியல. எனக்கு தெரிஞ்ச செங்கோட்டையனே தேர்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்ல ஏதாவது இருக்காருங்க. இல்ல ப்ரோ, செங்கோட்டையெல்லாம் ஜெயிக்க மாட்டான்டா. அந்த சும்மா ஜெயிக்கலாம் மாட்டான்டா. அந்த சும்மா கபிலன் கன்ஃபார்ம் இல்ல. கபிலன் கன்ஃபார்ம் செங்கோட்டையன் செகண்ட் தான் அங்க. ஏடிஎம்கே கன்ஃபார்ம். ஏங்க அங்க செங்கோட்டை ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்ற, அவன் செகண்ட் இடத்துக்குறீங்க. அவனால 3ஆவது இடத்துல தான் தூக்கி போடுங்க. அவன் 3ஆவது இடத்துல வருவான். இல்லைங்க செங்கோட்டை கபிலன் பாருங்க, நான் கொங்கு பெல்ட் தான். இங்க வந்து பிராங்கா சொல்றேன், 70% ஏடிஎம்கே வின் ஆகும், ஒரு 30% டிஎம்கே வின் ஆக சான்ஸ் இருக்கு ஒரு சில தொகுதி. இதான் இங்க ரியாலிட்டி தான். ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் எல்லாமே இந்த கொங்கு பெல்ட் ஃபுல்லா இதான் ரியாலிட்டி. மேக்ஸிமம் 70% ஏடிஎம்கே, பிஜேபி அவங்க அலையன்ஸ் வச்சதுனால 20-30% வந்து டிஎம்கே சான்ஸ் இருக்கு. அது மெயினான ஆளு ஜெயிப்பாங்க. இந்த முத்துசாமி அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுநர் இருப்பாங்களே டிஎம்கேல, அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். இந்த செந்தில் பாலாஜி அது மாதிரி ஆளுங்க டிஎம்கே ஜெயிப்பாங்க. மற்றபடி மேக்ஸிமம் வந்து ஏடிஎம்கே தான். ப்ரோ அதெல்லாம் வாய்ப்பே இல்ல ப்ரோ. உங்க பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, டிஎம்கே பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க ஏடிஎம்கே வந்து அவங்க பேஸ் ஸ்ட்ராங்கா இல்ல, அவங்க கூட்டணி சரியில்லை, எல்லாமே வந்து பலமான விஷயத்த ஒரு கட்சி நடத்துறது வந்து வேஸ்ட். அவங்க எதை வச்சு அந்த மேஜர் கொஞ்சம் சில விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு பேசுறாங்கன்னா, திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள்னு ஒண்ணு இருக்கு. பொதுவா ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல கபில், எனக்கு பாருங்க தேமுதிக கூட்டணி கட்சியில இங்க நிக்க வச்சிருக்காங்க ஈரோட்ல எல்லாம். எனக்கு அங்கதான் எனக்கு ஒரு இது என்னன்னா, தேமுதிக கொடுத்தது 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு. அந்த அம்மா 10ல ஒரு 8 சீட்டாவது ஜெயிச்சே ஆகணும். அந்த நிலைமையிலதான் இருக்கு. நீங்க 10 சீட்டுல 8 சீட்டு ஜெயிக்கலன்னா அவ்வளவுதான். இங்க முதல்ல கடுப்பாவது விடுதலை சிறுத்தை தான் கடுப்பாவான். ஏன்னா 10 சீட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆளு. ஓப்பனா சொல்லலாம் 15 சீட்டு விடுதலை சிறுத்தைக்கு கொடுக்க வேண்டியது. அதுல இருந்து கடிச்சுதான் பாதி எடுத்துதான் இவங்களுக்கு கொடுத்தாங்க.
தேமுதிக மட்டும் நீங்க 10 சீட்ல நீங்க 8 சீட்டுக்கு ஜெயிக்கலன்னா இனி வரும் காலகட்டத்தில் திமுக கூட்டணியிலயோ அதிமுக கூட்டணியிலயோ தேமுதிக எனக்கு தெரிஞ்சு 2 இல்லைன்னா 3 தொகுதி அதிகபட்சம் இவ்வளவுதான் கொடுக்கப்படும். கூட்டணிக்கும் சேர்க்கவும் மாட்டாங்க. அப்படியும் சேர்த்தாலும் 2 தொகுதி இல்ல 1 தொகுதி இந்த மைண்ட் செட்ல தான் போயிடுவாங்க. அவங்க அப்படியே இப்ப நீங்க பாருங்க, கட்டாயமா ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஈரோடு சைடுல வந்து கொடுமுடி சைடுல வந்து தேமுதிக பிஜேபி நின்று இருக்கு. இதுல வந்து 100க்கு 100 சொல்லலாம், கன்ஃபார்மா சொல்லிடலாம், பிஜேபி தான் வின். அதுல ஏடிஎம்கே இதுல நின்னது பிஜேபி தான் வின். ஏடிஎம்கேக்கு எதிர்ப்பு ஓட்டு ஒண்ணு இருக்கு, அது இன்னும் மறக்கல, அது மறக்காதீங்க. ஏடிஎம்கேக்கு எதிர்ப்பு ஓட்டு ஒண்ணு இருக்கு, அதுதான் எங்க திமுக அறுவடை பண்ணுது. ஏதோ பிராக்டிகல் இந்த ஒரு தொகுதியை சொல்றேன் நானு, ஒரு தொகுதியை சொல்றேன் நானு. கஷ்டம் ப்ரோ. என்ன கிருப்பா? கொங்கு சைடுல ஆக்சுவலா இந்த டைம் என்டிகே நல்ல ஓட் பெர்சன்டேஜ் இருக்கும். 2 பேரும் ஒரே நேரத்துல பேசினா எப்படிப்பா கேட்கும்? மொத்தத்துல பேசுங்க. இல்ல கபிலன் ப்ரோ, கொங்கு சைடு வந்து நீங்க பிஜேபி கூட்டணியே நின்னாலும் அவங்க ஏடிஎம்கேக்கு இல்ல தாமரைக்கு தான் போடுவாங்க, டிஎம்கேக்கு போட மாட்டாங்க. ப்ரோ இங்க அவங்க கம்யூனிட்டி பேஸ் ஸ்ட்ராங் ப்ரோ. பிராக்டிகல்ல உண்மை அதுதான். அது ஒத்துனாலும் உண்மை. ப்ரோ இந்த சைடெல்லாம் வந்து ஏடிஎம்கே கோட்டை ப்ரோ. ஆனா அந்தியூர் தொகுதி வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது வந்தா. அந்தியூர் தொகுதி நீங்க முக்கியமான இதுக்கு வருவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் 2 தொகுதி வாய்ப்பு இருக்கா? விஜய் திருச்சிலாம் தோத்துருவான், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. திருச்சிலாம் அவன் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. பெரம்பூர்ல டெபாசிட் வாங்கிடுவான், பட் ஆனா பெரம்பூர்ல ஜெயிக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா அங்க டஃப் காம்படிஷன், அங்க திமுகவும் அதிமுகவும் பெரம்பூரும் ஆல்மோஸ்ட் காலின்னு நினைக்கிறேன். கடைசி 3 நாள்ல திமுக அதிமுக காரங்கிட்ட எல்லாமே பேசிட்டாங்க. அது ரிசல்ட் வருவா பாப்பா சார். லாஸ்ட் 3 ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன் ஒன்றிய செயலாளர் பகுதி நகரம் எல்லாமே திமுக போடுங்கன்ட்டான். திருச்சியில ரஜினி நினைக்கிறேன். திருச்சியில ரஜினி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணா எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார் நினைக்கிறீங்க மொத்தமா ஓவராலா தமிழ்நாடு இந்த வருஷத்துல? பர்சன்டேஜ் விதத்துல பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு ஆதரவு ஓட்டை தாண்டி அவனுக்கு எதிர்ப்பு ஓட்டு அதிகம். விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் வரும் ஒரு 3ல இருந்து 4 5க்குள்ள வரும். 5க்குள்ள வரும். 5 வந்துருங்கிறீங்களா? ஏங்க அப்புறம் 5 கூட வரலன்னா அப்புறம் என்னங்க? 5க்குள்ள வரும். 5க்குள்ள வரும் வாய்ப்பு இருக்கு. 5க்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஏன் அசம்ஷன் 5க்குள்ள வரது வாய்ப்பு இருக்கு. பர்சன்டேஜஸ் நம்ம என்ன 0% இல்ல, இப்ப 0% நான் சொல்லுவேன். ஏய் என்னடா அது ஒரு லாஜிக் இல்லையா? கொஞ்சம் நம்புற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்ல, ஒரு 1 2 அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்ல அப்படிம்பாங்க. நான் அதுதான் சொல்றேன், ஒரு 5க்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருங்க, நான் வன்மத்துல தான் பேசல. நீங்க சொன்ன மாதிரி சென்னையில அவ்வளவு கேவலமாலாம் எடுக்க மாட்டான், நல்லா எடுப்பான். ஏன்னா கமலுக்கே 10% போட்ட கும்பல் இது, சரியா? கமலுக்கே மீன் கமலுக்கு வேலை செய்ய ஆள் இல்ல, சுத்தமா இந்த மாதிரி குட்டி கொஞ்சம் கூட இல்ல சுத்தறதுக்கு. ஆனா அவனுக்கே 10% போட்டாங்க. இங்க மாற்றத்துக்குன்னு ஓட்டு இருக்கு சென்னையில. திமுக ஸ்ட்ராங்கானா மாற்றத்துக்குன்னு ஓட்டு இருக்கு. இவங்க தான் அப்படியே அடுத்த எலெக்ஷன் அண்ணாமலைக்கு போட்டது. இப்போ வந்து அந்த அண்ணாமலை ஐபிஎஸ் பிரசாண்டன் போட்டது இப்போ விஜய்க்கு போடுறாங்க. சரி, அதுக்குன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு திமுகல சென்னையில இடங்கள்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? சீட்டா ஜெயிக்க முடியாது, பர்சன்டேஜா எடுக்கலாம். இதத்தான் நான் சொன்னேன் ப்ரோ. 12 to 15% ப்ரோ. 15 17 கூட எடுக்கலாம். சீட்டா கன்வெர்ட் ஆகாது. இல்ல கபிலன் சரண், எனக்கு ஒரே இதாண்டா, இந்த ஆன்லைன்ல மூலம் அந்த இன்ஃபுளுன்ஸா இருக்கானுங்களா அவனுங்களாம் பிடிச்சி உள்ள போடணும். அதெல்லாம் இருக்கிறது நல்லதுதான், சரியா? என்னன்னா அடுத்த எலெக்ஷன் வந்து விவரம் தெரிஞ்சிடும். இப்போ வந்து விஜய் அப்படி இல்ல சார், நான் உண்மையே சொல்றேன். கிரவுண்ட் ரிலேட்டிவ் பாத்துக்கோ, அவங்க வீட்டுக்குள்ளேயும் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, மேக்ஸிமம் ஏடிஎம்கே டிஎம்கே அந்த மாதிரி தான் விழுந்துருக்கு. இந்த ஆன்லைன்ல தான் வந்து இந்த ஒயிட் ஷர்ட் போட்டு அந்த இன்ஸ்டாகிராம் அந்த இன்ஃபுளுன்ஸ் காரணங்க அவனுக்கு பண்றதான் இதே பண்ணி விடுறது, புரியுதா? நான் பூத்துல உக்காந்தேன், அப்ப இதான் சொல்ல விஜய்க்கு நல்லா சிட்டியில நல்லாதான் ஊண்டுது சென்னையில, சரியா? அதான் பர்சன்டேஜா நல்லா வரும். அடுத்த எலெக்ஷன் போட மாட்டாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷன் தான் போடுவாங்க. இங்க பிரச்சனையே என்னன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. எல்லா பக்கம் அப்படிதான், தமிழ்நாடே அப்படிதான் சார். ஒரே சான்ஸ் தான் கொடுப்பாங்க, அடுத்த எலெக்ஷன் தர மாட்டாங்க.
அவனுங்க இந்த தெலுங்குல பவன் கல்யாண் மாதிரி நெக்ஸ்ட் எலெக்ஷன் ஜெயிச்சிடான்னு நினைச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அவுட் ஆயிட்டாங்கன்னா வாஷ் அவுட் ஆயிட்டானா அடுத்த எலெக்ஷன் எப்பயும் வாஷ் அவுட் தான் அவனுங்க. இங்கதான் வர வாய்ப்பே இல்ல இல்லை அடிச்சா கூட. நீங்க இங்கதான் ஆந்திரா இங்கதான் ஆந்திராக்கும் தமிழ்நாடுக்கும் டிஃபரன்ஸ். ஆந்திரா வேற, தமிழ்நாடு வேற. ஆந்திரால வந்து நீங்க ஒரு தடவை விட்டுட்டு ரெண்டாவது தடவை போவீங்க, அது இருக்க அப்படியே மவுஸ் அப்படியே அப்படியே கட்டமைப்பு அப்படியே பில்ட் பண்ணிக்கிட்டே போறது. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி எப்படின்னா இறங்கும் போதே ஃபுல் பவரோட உள்ள இறங்குவாங்க. இறங்கின உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தோத்துட்டாங்கன்னா அது அப்படியே டவுன் ஆகும். போக 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 அப்படியே அப்படியே கீழே கபிலண்ணா அது கிராஃப் அங்க அப்படியே வருங்க. கீழே தான் போகும். இவன் மற்ற எலெக்ஷன் தோத்துட்டா ஃபீல்டுக்கு வந்து பார்ப்பாங்க, பிரச்சனை ஓட்டு போராட்டம் பண்ணுவான். அது இவன் வீட்டு விட்டு வெளியே வர மாட்டானே, மக்கள் மறந்துடுவாங்க 5 வருஷத்துலாம் இவனெல்லாம். வரான் வரல. ஆனா எனக்கு வந்து என்னன்னா அந்த நாதாரி நான் பர்சனலா அவன் ஒரு தொகுதியா ஜெயிக்கணும், ஜெயிச்சு அந்த அடுத்த 5 வருஷம் அவன் அந்த தொகுதிக்கு என்ன செய்யறான்றத இங்க கவர் பண்ணணும். என்ன செய்யற, நீ என்ன கிழிக்கிற, உன் பேச்சுக்கு உன் வாய் பேச்சுக்கு நீ என்ன கிழிக்கிறன்றத நான் பார்க்கணும். இந்த வாய்ஸ் இல்ல சொல்லுவாங்க இல்ல பெரிய bro, ஜெயிக்கலன்னு ஸ்பீச் உதவிட்டு வச்சுக்கோங்களேன், வந்தாங்க. இல்ல ஒரு மேட்டர் இருக்கலாம், ஜெயிக்கலன்னு வச்சுக்கலாம், ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா ஆகும், எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, இல்ல நாங்க அறுத்து தள்ளி இருப்போம். நான் இந்த அப்படியே இந்த மாவட்டத்தையே நீ இந்த தொகுதியே நான் நீங்க வந்து 80 லட்சம் பேரை இந்த கிளாம் பக்கத்திலேயே முடக்கணும் எப்படி? அதனாலதான் இதெல்லாம் ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கும் இல்லைன்னா நாங்க அப்படின்னு அறுத்து சொல்றேன். தள்ளி இருப்போம். பண்ணியார் முடிச்சு விட்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன் எலெக்ஷன்ல. எல்லாரும் இங்க பஸ் கிடைக்காம வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டு அங்க போய் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு பர்சன்டேஜ் ஏத்தி இருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு தெரியாது, விட்டுருங்க. இல்ல நான் ஏன் இதை சொன்னேன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியாது. டேட்டா யாராவது எடுத்து பாருங்க. கமலுக்கு எம்பியில 10% போட்டான். எவனாவது எம்பியில 10% போட்டு கண்டிப்பா எம்எல்ஏல 8% போடுவானா? அதான் சென்னை மக்கள். ஃபர்ஸ்ட் டைம் 10% போட்டான், ரெண்டாவது வாட்டி போடல. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரூவ் பண்றது வச்சுதான். அதுக்கப்புறம் இல்லைன்னா போடுறது வேஸ்ட்ன்ட்டு போட மாட்டாங்க. இப்போ இது விழுந்ததே எப்படி விழுந்திருக்கும்னா, நீங்க சொன்னீங்க அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இவனுங்க வந்து பாக்குற சோசியல் மீடியா யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டு அது எப்படி இருந்திருக்கும்னா எல்லாருமே போடுறாங்க, மக்களுக்கு வந்து அந்த ஒரு சின்ன மென்டாலிட்டி இருக்கும், ஜெயிக்கிறவனுக்கு போடணும். அதாவது எல்லாம் மேஜரா மாபா எல்லாரும் சப்போர்ட் பண்ற இடத்துல நம்மளும் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்கும். அதை அறுவடை பண்ணதான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பெய்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணி பார்க்குற எல்லாமே எல்லாரும் போடுறாங்க அப்போ நம்மளும் போடலாம் அப்படி போட்டிருப்பாங்களே தவிர, கொஞ்சம் ஐடியாலஜிக்கலாக யோசிக்கிறவன், கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் பற்றி யோசிக்கிறவன், இத்தனோண்டு கொஞ்சம் அறிவு இருக்கிறவன், இவனை வந்து வேலைக்கு ஆக மாட்டான்டா, வந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொலாப் பண்ணுவான், அந்த மாதிரி யோசிக்கிறவன் வந்து போட மாட்டான். ஆனா சினிமாலையும் தோத்து அரசியலும் தோத்து மார்க்கெட் எழுந்து ஒண்ணுமே இல்லாம அவன் தற்கொலை ரசிகர்லாம் அடிச்சுட்டு திரிவானுங்க பாருங்க. அதுதான் பார்த்தாலும் சினிமாவை தாண்டிய அதெல்லாம் வேற லெவல், அதெல்லாம் வேற லெவல் ஹாப்பினஸ். அதெல்லாம் ஹாப்பினஸ் தான். இல்ல நான் எனக்கு ரொம்ப வெறுப்பாயிருச்சு. ஒருத்தனை அன்எஜுகேட்டடா வச்சு அவனுக்கு வந்து சொல்லி தரணும்னு கூட இவங்க யோசிக்கல பாருங்க. சிலிண்டர் பிரச்சனை வந்து தமிழ்நாடு அரசு தான் காரணம்னு எடுத்துட்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கறான். அது வந்து ஒரு மேம்போக்கா வெளியில இருந்து பாக்குறவன் கொஞ்சம் கூட யோசிக்காதவனா நினைக்கிறான், அதை நம்புறான். இப்போ ஒரு விதத்துல வந்து நம்ம வந்து அது அவங்களெல்லாம் எஜுகேட் பண்ணி பண்ணாம விட்டுட்டோமேன்றதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா, முட்டாத்தனமா இருக்கிறவனுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருக்கானுங்க போல. அந்த கிளாம்பாக்கம் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாமே அந்த நேரட்டிவ் எடுத்துட்டு வந்து அவன் அந்த வாந்தி எடுக்கிறது தான் ஆள் இருக்காங்களே தவிர, யோசிக்கிறவன் கொஞ்ச நேரம் யோசிச்சானா தெரியும். இவன் வந்து அவனுங்களை வந்து புத்திசாலி ஆயிடக்கூடாதுன்னே வச்சிருக்கான். அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுல அரசியல் படுத்துறது கிடையாது, அது காரணங்களை இவனுக்கு சொல்றது கிடையாது. எக்ஸாக்டா ஜாம்பி மாதிரி ஒரு இடத்துல கிடைச்சுன்னா அது இடத்துல வாந்தி எடுத்துக்கிட்டு இதுக்கு இவர் தான் காரணம்ன்ற ஒரு பாயிண்ட மட்டும் எல்லாரும் பேசிட்டு இருப்பானுங்க. இவனுங்க வந்து மெச்சூரிட்டி வந்து வயசுல வந்து பெருசா இருந்தாலும் மூல வளர்ச்சி கம்மியோன்ற அளவுக்கு இவனுக்கு பேசுறானுங்க சம்மந்தம் இல்லாம. அண்ணன் வந்து 2500 ரூபா அவர் காசுல இருந்து கொடுப்பான், கிழிப்பான், பொண்டாட்டிக்கே கொடுக்கறதுக்கு மூக்கல அழுகுறான் அண்ணன். அப்ப இவங்கெல்லாம் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை, இவங்களுக்கு அந்த காம்ப்ரிஹெண்ட் பண்ணி குடும்பத்தையே பார்க்காதவன இதுக்கு நான் எப்படி நாட்டை பார்த்துப்பான் கேக்குறாங்க. கேட்டா பதில் சொல்ல வக்கு இல்ல, ஓடி போறாங்க, கமெண்ட் அபியூஸ் பண்றானுங்க. இப்ப இப்படி கேட்கிற ஆளுங்க தான் நம்ம எல்லாம். இப்ப வந்து டக்குன்னு ஒருத்தன் வந்து சைட்ல செட்டப் வச்சானா போயிட்டு அவனை திட்டுற ஆளுங்க தான் எல்லாரும். ஆனா அந்த சோசியல் மீடியால அந்த நேரட்டிவ் செட் பண்ணி அவர் பர்சனல்னு எல்லாரும் அப்ப யூடியூப்ல ஷார்ட்ஸ் எல்லாம் பே பண்ணி அவங்க எல்லாரும் பேச வச்சு இவனுங்களுக்கு வந்து காசு வந்ததும் ஆயிப்போச்சு. இப்ப வந்து அண்ணனை பத்தி போடுங்க, 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தா ஒரு அமௌண்ட் வருது, உனக்கு ஒரு 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தா ஒரு அமௌண்ட் வருது, 50 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தா அதுக்கு ஒரு அமௌண்ட் வருது.
அப்ப நீ என்ன பண்ணுவ, உனக்கு பேசி அந்த ஜாம்பி கூட்டம் உன்னை ஃபாலோவும் பண்ணிடுது, உனக்கு ஃபாலோவர்ஸ் ஏத்துன மாதிரி ஆச்சு, அது காசு வாங்கின மாதிரி ஆச்சு. அவன் என்ன பண்ணுவான், அவன் வருமானத்தை தான் பார்ப்பான். நாட்டு மேல அக்கறை இருக்கு, இந்த விஷயம் தப்பு அப்படின்னு யோசிக்க மாட்டான். ரம்மிக்கெல்லாம் விளம்பரம் பண்றவனுக்கு தான் அவனுங்க. அப்ப விளம்பரம் பண்றவன் என்ன நினைப்பான், இதை பார்த்து 10 பேர் செத்தா தப்பு அப்படின்னு யோசிக்கிறவனா அவன்? இல்ல, கிடையாது. அதுல ஒரு 50,000 வந்தா அன்னைக்கு நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறவன் தான். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு கொடுக்கறத ஃபாலோ பண்ணிட்டு இவனுக்கு இதுல அடிஷனலா ஃபாலோவர்ஸ் ஏறுதுன்ற அந்த இதுலதான் போவான். அந்த ஈகோ சிஸ்டம்குள்ள போயிடலாம் அப்படின்ட்டு. நாட்டு மேல அக்கறை இருக்கவன் கத்துறான் திருப்பி. ஆனா இப்போ